கண்ணுல பூச்சிருச்சுட்டா. ஏ பண்ணாடா, பறக்க தெரிஞ்சா பாரு, இல்ல மூடிட்டு வீட்டுக்கு போ. கரெக்டா கண்ணுல தான் வருவாரு. போடா. வண்டியில போக முடியுதா? சும்மா கண்ணுலயே விழுந்துக்கிட்டு. மறுபடியுமா கோப்பம் மோனலா? அது எப்படா கரெக்டா கண்ணிலே விழுவுறீங்க? வேற இடமே இல்லையா? எந்த ஊர் போச்சு நீ? ரெக்க இருக்கா? ஆதார் கார்டு? ஆதார் கார்டா? நோ, தெரியாம விழுந்துறானா? அது எப்படா தெரியாம விழுவங்க? ஒப்பனை போட்டு குப்புற அடிக்க. என்ன ஏதோ ஒயிங் ஒயிங் சவுண்ட் வருது? சி, இந்த கருவண்டு வேற இப்பதான் கடுப்பேத்துது. ஜன்னலை திறந்துட்டேன், ஒழுங்கா வெளில ஓடிடு. இவரு சொன்னா நான் போகணுமா? ஏச்சி, இது தொல்லை வேற தாங்க முடியல. ஏ கருவண்டே, காண்டாக்கிட்டு இருக்காத. 2 ஜன்னலையும் திறந்துட்டேன், ஒழுங்கா வெளில ஓடிடு. இன்னொரு தடவை இந்த பக்கம் பார்த்தேன். சாபோத்ரி. எவன்டா அது என் பேரை சொல்லி கிண்டல் பண்ணது? சாவித்ரினே? ஐயா ஆண்டி, சாவித்ரி இல்ல சாபோத்ரி. செருப்பு பிடிச்சுக்க. மறுபடியும் கிண்டல் பண்றீங்க? என்ன புள்ள வளர்ந்துருங்க அம்மா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வளர்க்கல? தக்காளி கிழிச்சு போடுவோம். டேய், என்னடா இது? சரி வாங்கடா, பொறுமையா சொல்லுவோம். சாபோத்ரி. இவ்ளோ சொல்லி மறுபடி யோ ஆயோ ஓடிடுங்க டேய். சாபோத்ரி. A few minutes later. வரேன். நீ எங்க ஒளிஞ்சிருக்கானே தெரியலடா. யாருமே கண்டுபிடிக்க முடியல. பயங்கரமா ஒளிஞ்சிருக்கானோ போல. எங்க இருக்கானுவோ? இவ்வளவு சொல்லியே காமிச்சிட்டு உட்காந்துருக்க. கோப்பம் அவன. என்ன யாருமே காணும்? இடமே வெறிச்சோடி கிடக்கு. யாருமே இல்ல. அப்ப யாரா இருக்கும்? உங்க பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சனா செகண்ட் ஐஸ். ஒருவேளை மரத்துல ஏறி உட்காந்துட்டோம்ல. அடச்சி, இது ஒண்ணு. ஆட ஆடி. நீ ஆல்ரெடி அவுட்ல ஓடு. மரத்துக்கு பின்னாடி ஏதோ கால் தெரியுதே. மரத்துக்கு பின்னாடி தான் அவனை ஒளிஞ்சிருக்கான். என்ன யாருமே இல்ல. ஒருவேளை அந்த பக்கம் வந்துட்டானோ? கண்ணாமூச்சி விளையாட்டுல கண்ணாமூச்சா? இருடா. ஆடங்கோப்ப மோல, மறுபடி நீ தானா? எத்தனை இடம் சொல்றது? அவுட்ரு நீ, ஓடு. ஏ கிளவிய விரவு விடு. யாருக்கு எடுத்துக்க? எவ்வளோ? 100 ரூபா. 100 ரூபாயா? அம்மா துண்டு விறகு தான் இருக்கு. 100 ரூபான்றா? இஷ்டம் இருந்தா வாங்கிலாம் மூட்டு கிளம்ப. உன்கிட்ட மட்டும் தான் விறகு இருக்குன்னு சிம்முல ஆடுறியா? இருக்கோ ஒரு நாள் வா. நிறைய விறகு வாங்கலையா? நான் ஏன் வாங்கணும்? இது ஸ்டவ் அடுப்பு, மண்ணெண்ணில தான் எரியும். உன் விறகுலாம் இனிமே எனக்கு தேவையில்லை, நீயே வச்சுக்க. இப்ப என்ன கேட்டு புட்டானே? என்னமோ இந்த இலு இழுக்குறா. இருக்கட்டும் இருக்கட்டும். நாடி என்னமோ பொட்டி எடுத்துட்டு போற? கேட்கலவே, இது ஒன்னும் பொட்டி இல்ல, கரண்ட் அடுப்பு. நாங்க இனிமே கரண்ட்லாம் சமைச்சு சாப்பிட போறோம். ஓ கரண்டா? உனக்கு பொறாம உன் கடையில நாங்க விறகு வாங்குறனே. பொறாம பண்றாங்க, பொறாம. இவ கொடுத்த 100 ரூபாய்க்கு. சிப்ப நாடி ஏதோ விட்டுட்டு போற? இது கேஸ் அடுப்பு. நாங்க இனிமே கேஸ்ல தான் சமைச்சு சாப்பிடுவோம். நீ இன்னும் அந்த விறகுலயே கதை. முன்னாடியோட இழுவர் ரொம்ப வலுவா இருக்க. வருண்டே, எனக்கும் நேரம் வரும். தமிழகத்தில் கேஸ் தட்டுப்பாடு. இனிமே யார் வீட்டுக்கு சிலிண்டர் வராது. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, சொரிஞ்சுக்கோங்க. அத்தா விறகு 100 ரூபாய்க்கு. இருக்குப்பா, எடுத்துக்கப்பா. சரிதா. அக்கா இங்க வாக்கா. குடுப்பா குடுப்பா குடுப்பா. அம்மா கிளம்பிட்ட, எனக்கு தான் விறகுன்னு சொல்லல. இல்ல அக்கா. சரி. ஆத்துல போச்சான் தண்ணி, அதை எடுத்து குடிச்சுதான் பண்ணி. ஐயோ, பவராண்டி வேற வீட்டை மேலங்கிலி பாக்குது. என்னப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்க போலையா? பணம் கொட்டுது போலையே. ஆமா கொட்டுது, வந்து பக்கெட் வச்சு புடிச்சிக்க. பக்கெட்லாம் பத்தாதுப்பா, டேங்க வச்சுதான் பிடிக்கணும். நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். இதுல உனக்கு என்னப்பா வயிறு எரியுதே? எனக்கு எங்கப்பா வயிறு எரியுதே? கொஞ்சம் கீழே பாரு, அனல் இதுவரை அடிக்குது. சரி உடுப்பா உடுப்பா, வரட்டுமா? கண்ணுல ஏதோ தென்பட்டுச்ச.
புது பைக்கா? எங்கன்றா காசு வருது உங்களுக்கு? ஐயா நான் உழைச்சி சம்பாதிச்சு வண்டி வாங்குறேன், இதுல உனக்கு என்ன அப்போ? நீலாம் வாங்குறிய, வீட்டுல பதுக்கிதானே வச்சிருக்க. இல்லையே, கொட்டுதா உங்களுக்கு, கொட்டுதடா. யோ ஆத்தாடி, இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணுமே. A few minutes later. ஏ திஸ்தி பொம்மை, மெனக்கட்டு உன்னை மார்க்கெட்ல தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். யாரு கண்ணு வச்சாலும் இனிமே நீதான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். பாசே, நீங்க பயப்படாம உள்ள போங்க, யாரும் கண்ணு வைக்காம நான் பாத்துக்கிறேன். அங்க என்ன பாக்குற? ரோட்டை பார்த்து போட பண்ணாட. வண்டி நல்லா இருக்குல்ல? ஆமா. கொஞ்சம் இங்க பாரு. அடங்க ஒப்பனை போட்டு குப்பர் அடிக்க. வாத்தியாரே, இங்க ஒருத்தவங்க மைண்ட மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே வீடியோ கால் பண்ண. அது பவர் ஆன்டி. திஸ்தி பொம்மையை தலைதறிக்க ஓடுது, அந்த அளவுக்கு யாரா வயிறு எரியுது? யோ ஆத்தாடி. ஐயோ, முதுகு வேற அரிக்குதே. சரி கத்துவோம். தங்கம், ஏன் கத்துறீங்க? என்னாச்சு? முதுகு அரிக்க. சாரி அம்மா வந்துட்டல. ஒண்ணு இல்ல முதுகு அரிக்குது. ஓ, பொம்மை வேணுமா? நீ சரிப்பட்டு வர மாட்ட, பாஸ் பண்ணிட வேண்டியது. முதுகு அரிக்க. அடியே, புள்ள அழுகுறான், ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா? என்னடா தங்கம் வேணும்? முதுகு அரிக்குதா? என்னடா வித்தெல்லாம் காட்டுற? முதுகு அரிக்குதா? ஓ, அப்பா மங்கி டான்ஸ் ஆடணுமா? இவனும் சரிப்பட்டு வர மாட்டான், வேலையை காட்டிட வேண்டியது. அடியே, உன் அண்ணா சுருட்ட வந்திருக்கான். அப்படியா? அவனுக்கு எல்லா மொழியும் தெரியுமே, குழந்தை யாழுதுன்னு கண்டுபிடிச்சிருவான். வா. புரிஞ்சு போச்சு. அப்பாடி, இவளுக்காச்சும் நம்ம பேசுறது புரிஞ்சுது. ஏன் அழுகுறான்? பசிக்குதுன்னு அழுதுகிட்டு இருக்கேன், அவன்கிட்ட போய் விளையாட்டு காட்டிக்கிட்டு. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். அக்கா, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத, வண்டியில காத்து இல்லக்கா, இறங்கிக்கோக்கா. தம்பி, நான் பேய்ப்பா. அக்கா, நான் ஒரு தடவை தான் மரியாதையா சொல்லுவேன், அதுக்கப்புறம் அடிச்சு மூஞ்ச கீச்சேஞ்சிரும் சொல்லிட்டேன். தம்பி, கோவப்படாதப்பா, நான் இறங்கி போயிடுறேன். பேய்க்குன்னு ஒரு மட்டும் மரியாதை இல்ல. இருக்கடா, நான் மூஞ்ச கொட்டூரமா வைக்கிறேன். வரான், பயந்து ஓட போறான். வாடா சீக்கிரம் வாடா. என்ன கண்டுக்காம போயிட்டான்? வரான், திரும்ப வரட்டும் இன்னைக்கு. அடி வா. அக்கா, பாண்டிச்சேரி எந்த பக்கம் போனோம்? நான் பேய்டா. ஓ, இந்த பக்கம் போகணுமா? தேங்க்ஸ்க்கா. அப்பாடி, இவனாச்சும் பயந்தானே, ஸ்கூட்டி எடுத்து ஓடிட வேண்டியதான். ஏய், நிப்பாட்டு. ஹெல்மெட் எங்க? நீ அனபெல்லோ இல்ல காலிங் பெல்லோ லைசென்ஸ் எடுத்து வந்தியா? நான் செத்து ஆவியா வரேன். செத்து ஆவியா வந்திய, லைசென்ஸ் எடுத்து வந்தியா? இல்லையே. இல்ல, இறங்கு. சிச்சி, இறங்கு. நான் பேய். நீ பேயோ இல்ல நாத்த முச்ச நாயோ? ஏய், நில்லு. ஏய், இங்க உட்காரு, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரி நீ போயிட்டு வா. தங்கச்சி ஃப்ரெண்ட் வந்திருக்கா, பேச்ச போட வேண்டியதான். ஹலோ, யா ப்ரோ, ஜஸ்ட் 1 crore. ஆஃப்டர் ஆல் 1 crore. ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, 1 hourல வந்துரும். பரவாயில்ல ப்ரோ. நெக்ஸ்ட் வீக் ஆடி கார் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் வீடு வரை வந்துட்டு போங்க. சரி, ஓகே ப்ரோ. ஹாய் பிரியா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. சரி. தம்பி, துணி காய போட்டுருக்கேன், சத்த ஃபேனை போட்டு விடுப்பா. சரி. ஐயோ, இது நம்ம சட்டினி உனக்கு தெரியவே கூடாது, மறைச்சே ஆகணுமே. அடியே, என் சட்டி எங்க? ஏங்க, உங்க சட்டி செல்ஃபில இருக்குங்க, இங்க காயிறது பையன் சட்டி. ஒன்னு யாரு இப்ப கேட்டா? நல்ல வேலை பார்க்கல, ஏதாச்சும் பண்ணி சமாளிப்போம். மாத்தி சொல்லாதம்மா, ஹால்ல இருக்குது அப்பா சட்டிமா. தம்பி, எனக்கு தெரியாது, உன் சட்டி தான் நல்ல வியாதி வந்த மாதிரி இருக்கும்.
பாக்குறாளா? பாத்துட்டாளே. சரியாண்டி நான் கிளம்புறேன். அம்மாடி நீ ஒண்ணும் கொச்சுக்காதம்மா, இது என் பையன் சட்டி தான். உன்னை யாரு இப்ப இதெல்லாம் கேட்டா? பரவாயில்ல ஆண்டி. ராஜ்குமார். யாரும் ஆன்சர் ஷீட்ல பேர்லாம் எழுதக்கூடாது சரியா? நம்பர் மட்டும் தான் எழுதணும். ஐயோ சார், நான் பேர் எழுதிட்டேன் சார். அடிச்சுட்டு நம்பர் எழுத வேண்டியதான். சரி பரவாயில்ல, பேர் எதுனா பரவாயில்ல, அதை அடிச்சுட்டு திருப்பி நம்பர் எழுதாத. ஐயோ சார், நான் அடிச்சுட்டு நம்பர் எழுதிட்டேன் சார். உடனே மாத்திர வேண்டியதான். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டான். அதையும் மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விடாத சார். மறுபடியும் அடிச்சு பேர் எழுதி விட்டேன் சார். வெளில போங்க ஒப்பம் அவனை சார். வெளில போ. டேய் சுருட்டா சார், உன் மொழியே சரியில்லையே. உன் மண்டையில புக்கே ஒளிச்சு வைக்கலாம், பிட்டுலாம் அசால்ட் ஆச்சே. எவ்வளவு வச்சிருக்க சார்? நான் பிட்டுலாம் வச்சிரல சார். டே சும்மா நிறுத்துறா, அதான் முடி நல்லா போத்துற மாதிரி இருக்க. நிறைய வச்சிருப்பிய. ஐயா சார் போதுமா? லாஸ்ட் 5 minutes. என்ன லாஸ்ட் 5 நிமிஷம்னா பேயி பிடிச்சிருமா இந்த புள்ளைக்கு? இந்த கிளிக்கு இழிக்கிறா. ஒண்ணு இல்லம்மா, நீ எழுதுமா. டேய் நீ ஏதாச்சும் எழுதுனியா? எழுதுன சார். என்ன எழுதுனா? ரோல் நம்பரு. அடங்க போன போட்டு குப்பர் அடிக்கா.